ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். பங்களாதேஷ்க்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கு முன்பாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா துலீப் டிராஃபியில் பங்கு பெற இருக்கிறது. 4 பிரிவுகளாக இந்திய அணி பிரிக்கப்பட்டும் இருக்கிறது. அதில் குரூப் சியில் ருத்ராஜ் தலைமையில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இதில் சூரியகுமார் யாதவ், சாய் சுதர்சன் போன்ற நட்சத்திர வீரர்கள் பங்கு பெற்றும் இருக்காங்க. இந்த துலீப் டிராஃபியில் ருத்ராஜ் கேக்வாட் தலைமையில் களமிறங்க போகிற இந்திய பிளேயிங் 11 பற்றிய ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ருத்ராஜ் தலைமையில் இந்த பிளேயிங் 11 அணி தான் இந்த துலீப் டிராஃபியில் பங்கு பெற போகிறாங்க. இதில் 3 தமிழக வீரர்கள் இடம்பெற்றும் இருக்காங்க. ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் சாய் சுதர்சன் ஓப்பனர்களாகவும், 1 டவுன் இடத்துல ரஜித் படிதர், 2 டவுன் இடத்துல சூரியகுமார் யாதவ் களமிறங்குறாங்க. 5வது இடத்துல இளம் விக்கெட் கீப்பர் அபிஷேக் போரல் பார்த்தீங்கன்னா களமிறங்குறாரு. 6வது இடத்துல லோக்கல் டோர்னமெண்ட்ல மிக சிறப்பாக பேட்டிங்கை வெளிப்படுத்தி வரும் இந்திரஜித் மற்றும் கிருத்திக் ஷோகன், இவங்க 2 பேருமே களமிறங்குறாங்க. அடுத்து பவுலர்களாக மயக் மார்க்கண்டே, உம்ரான் மாலிக், விஜயகுமார் மற்றும் சந்தீப் வாரியர், இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் துலீப் டிராஃபியில் மற்ற இந்திய வீரர்களை எதிர்கொள்ள இருக்காங்க. ருத்ராஜ் கேக்வாட் தலைமையிலான இந்த அணி கண்டிப்பாக துலீப் டிராஃபியில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 3 தமிழக வீரர்கள் இடம்பெற்றும் இருக்காங்க அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.